examine Thiruvalluvar's modernism through his views on upright government, as mentioned in chapter 55 of Tirukkural. இங்க Okay. இதுதான் இது. ஸோ நீங்க வந்து சாப்டர் 55 போய் எடுத்தாங்க. அந்த திருக்குறள்ல இருக்க சாப்டர் 55 தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு. மேலார்லெஸ் அறத்துப்பால்ல உள்ள ஒரு இதுவா தான் இருக்கலாம்ங்கிறது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாலும் 55ல உள்ள அந்த 10 குறள் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்குது. சரி, இப்ப நம்ம இது ரெண்டு விதமா பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து அதுல தமிழ்ல வந்து செங்கோன்மைன்னு கொடுத்திருப்பாங்க. சாப்டர் 55 அப்ரைட் கவர்மெண்ட்னா தமிழ் அது அப்ரைட் கவர்மெண்ட் என்னன்னு தெரியல, தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. ப்ராப்ளி செங்கோன்மை அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ரைட். ஏன்னா 55வது அதிகாரம் அதுதான் செங்கோன்மை. இப்போ இதுல எனக்கு வந்து செங்கோன்மைன்றது தெரியும், ஆனா எனக்கு என்ன குறள் இருக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்சர் எப்படி எழுதுறது? இப்ப அதுதான் சிக்கல். ஏன்னா நாளைக்கு எந்த அதிகாரம் வேணாலும் அவங்க கேட்கலாம். அமைச்சுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, நாளைக்கு அதை வச்சு கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது அவங்க ஆக்சுவலா கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட் ஃபேவரா தான் இருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, செங்கோன்மை அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லும் கருத்துக்கள் என்னன்னு கேட்கல. அவங்க என்ன கேட்கறாங்க? மாடர்னிசம் தான் கேட்கறாங்க. மாடர்னிசம்னா என்ன? நவீனத்துவம் என்ன? நவீனத்துவம் என்ன? இப்ப எனக்கு வந்து அதுல என்னென்ன குறள் இருக்குன்னு தெரியாது, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியாது. கரெக்டா? ஆனா செங்கோன்மைனா என்னன்னு எனக்கு தெரியும். செங்கோன்மைனா என்ன? ஒரு அரசு நேர்மையாகவும் நீதி வழுவாம எப்படி நடத்தணும் அப்படின்றதுதான் அதுல இருக்கும். கரெக்டா? சரி, இப்போ நான் எத்திக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணும் நம்மளுக்கு தெரியுமா? ஒரு மாடர்ன் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அதாவது நம்ம மாடர்ன் கவர்மெண்ட் எப்படி எத்திக்கலா ரன் ஆகணும்னு தெரியும். எப்படி எத்திக்கலா ரன் ஆகும், அதுக்கு அடிப்படையான கூறுகள் குட் கவர்னன்ஸ் சொல்லுவோம். இப்ப நம்ம குட் கவர்னன்ஸ் படிச்சிருக்கலாம், படிக்காமலே இருந்துக்கலாம், பட் குட் கவர்னன்ஸ் தான் அதோட அடிப்படை. அதுல 8 கூறுகள் இருக்கு. சரியா? இப்போ அதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒன்னு ரூல் ஆஃப் லா. இது வந்து எந்த கவர்மெண்டா இருந்தா மறுக்க முடியாது. கரெக்டா? ரூல் ஆஃப் லான்றது எங்கேயுமே இருக்கும். அதாவது ரூல் ஆஃப் லான்னா என்னன்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறது. சரிங்களா? நீதியை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்குறது. அடுத்து நீதி வழங்குறது. சரியா? அதுக்கப்புறம் என்ன? இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டிகிரிட்டியோட இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், ரைட்? ஸோ நான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், மக்கள் மையமான ஒரு அரசா இருக்கணும், சிட்டிசன் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிட்டிசன் சென்ட்ரிக் அரசா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கணும். சரிங்களா? அனைவருக்குமான அரசா இருக்கணும். ரைட்? இதுதானே அடிப்படை கூறுகளா இருக்க முடியும் எந்த ஒரு நல்ல அரசா இருந்தாலும். இன்னொன்னு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம இருக்கும். இது அப்படியே நீங்க எழுதிட்டு இந்த அதிகாரத்தை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே போதுமானதுதான். கரெக்டா? பாதி மார்க்குக்கு கொஞ்சம் கம்மியா வரும். இப்ப 10 மார்க்னு வச்சுக்கோங்க, 4 மார்க்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பா இது இருக்கு, இல்லாம இருக்காது. இதே இது அமைச்சு அப்படின்றதுலயும் இது இருக்கும். என்ன இருக்கும்? அமைச்சுன்னா அமைச்சர்கள் எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும், நீதி வழுவாம இருக்கணும், அனைவரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இதே தானே வரும். ஓகே, அப்போ நான் அந்த கேள்வி விட்டுட்டு போகாம அந்த மாடர்னிசம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு, மாடர்னிசம்ல எனக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு தெரிந்தால் அதை நான் எழுதிடலாம். வள்ளுவர் இந்த செங்கோன்மை அதிகாரத்துக்கு கீழே நவீனத்துவம் எப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் இருக்குன்னு எழுதிடலாம். முடிஞ்சதா? ஆனா முழு மார்க்கு வராது கண்டிப்பா. ஆனா 10க்கு 4 மார்க்கு கேரண்டீடா வரும். ஏன்னா நீங்க ஆன்சர் எழுதிருக்கீங்க. சரி, இந்த ஆன்சரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நான் ஒரு 6 மார்க் வாங்கணும், 7 மார்க் வாங்கணும் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ஒண்ணு இல்ல 10 குறள் இருக்கு, 10 குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 10 குறளுக்கான அந்த வேல்யூஸை பொருத்தி காட்டிடணும். அவ்வளவுதான். 541ல இருந்து 550 வரைக்கும் என்ன இருக்கோ அதை பொருத்தி காட்டிட்டீங்கன்னா முடிஞ்சது. இந்த குறள்ல அவர் ரூல் ஆஃப் லா சொல்றாரு. இந்த நீங்க விளக்கம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த குறள்ல நீங்க முழு குறளையும் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஒரு சென்டென்ஸ் கூட எழுதிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த முதல் அடியை மட்டும் எழுதிட்டு இதுல இவர் வந்து ரூல் ஆஃப் லா சொல்றாரு, இதுல நீதியை பத்தி சொல்றாரு, இதுல வெல்ஃபேர் பத்தி சொல்றாரு, இதுல மக்கள் சார்ந்த பணிகள் எப்படி செய்யணும்னு சொல்றாரு, அதோடய நிறுத்திக்கலாம்.
புரியுதுங்களா? அப்போ சோ பேப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப என்ன முக்கியம். நினைப்பாங்கன்னா, ஐயோ எனக்கு குரல் தெரியாது, குரல் தெரியாததுனால நான் என்ன பண்றது, அது பிரச்சனையே கிடையாது. குரல் தெரிஞ்சதுன்னா இப்ப 2-3 குரல் தெரிஞ்சா கூட போதும், நீங்க இன்னும் 2 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். Yes. ஏன்னா இட்ஸ் அன் ஐடியல் ஆன்சர். 10 குரலையும் சொல்லி அதுல வந்து 10க்கும் விளக்கம் நீங்க கரெக்டா பொருத்தி காட்டுறது ஐடியல் ஆன்சர். அது வந்து எந்த ஒரு மாணவரும் எந்த ஒரு நிலையிலையும் அந்த நேரத்துல நம்மளுக்கு குரல் டக்குன்னு ஞாபகம் வராது, அந்த அதிகாரம் டக்குன்னு புரியாது. ஸோ ஒரு பதற்றம் இருக்கும். அதுல 2-3 ஈஸியான குரல் இருந்தாலே நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது போல மற்ற இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சது. கரெக்டா? ஸோ அது அது வந்து ஒரு பேசிக் ஒரு அப்ரோச், ஒரு எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் ஒரு கொஸ்டின் மேனேஜ்மெண்ட். இப்ப அதிலே பாத்தீங்கன்னா சில ஒரு குரல்ல வந்து என்ன சொல்லும், வார் வந்து நீதி, வார்ல வெற்றி பெறது வந்து பெரிய நீதி வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு வெற்றின்றது வந்து வார் வச்சு கிடையாது, நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்கன்றதை பொறுத்து தான் அப்படின்னு ஒரு குரல் வரும் அதுல. ஸோ அப்ப அதை வச்சே நீங்க எழுதலாம். ஸோ அபியூஸ் ஆஃப் அத்தாரிட்டி, ஸோ அவாய்டன்ஸ் ஆஃப் வார். நீ வார்ல ஜெயிக்கிறது, இப்ப யோசிச்சு பாருங்களேன், உக்ரைன் ரஷ்யா இருக்கு, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வார் இருக்கு, சிரியா வார் இருக்கு. நீங்க ஜெயிக்கிறதுனால நீங்க நல்லாட்சி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நீங்க அந்த மக்களுக்கு என்ன வெல்ஃபேர் கொடுக்குறீங்க, அதுலதான் உங்க வெற்றி இருக்கு. அதுல இன்னொரு குரல், அந்த அதிகாரத்துல இன்னொரு குரல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மன்னன் வந்து எத்திக்கலா ஒரு விஷயத்த செய்யறார், ஒரு நல்ல இன்டென்ஷன்ல ஒரு விஷயத்த செய்யறார், அது தவறா கூட போய் முடியலாம். ஆனா அந்த நல்ல எண்ணத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அறம், அந்த அறமே அவரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? இப்ப அறத்தின் அடிப்படையில தான் நீ இருக்கணும்ங்கறத வந்து சொல்றாரு. சோ அப்ப என்ன, அது எதிக்கல் லீடர்ஷிப் அது. சோ நீங்க வந்து பூமியை காப்பாற்றுற அரசர், அவர்கிட்ட சில குறைகள் இருந்தாலும், அந்த ஆட்சியில சில குறைகள் இருந்தாலும், அவர் கொண்டு வந்த அந்த அறம், அந்த சிஸ்டமே அவரை காப்பாத்தும் சொல்றாரு. அப்ப ethical leadership is very important because the ethics will protect the leadership. Right? அதானே அவரும் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை சார், செங்கோன்மைங்கிற பெயரை பார்த்து எல்லாரும் அங்கே இருப்பாங்க. சோ நீங்க உடைச்ச இடம் அப்படிங்கறத நான் பாக்குறது வந்து அந்த நவீனத்துவம்ங்கிற அந்த வார்த்தையை. அதானே கொஸ்டின். இப்போ சிம்பிள், அந்த செங்கோன்மையை எடுத்துருங்க, வள்ளுவர் குறள்ல இருக்கக்கூடிய நவீனத்துவத்தை சொல்லுங்க. நான் 1330 குறள்ல இருந்தும் அதை எழுதலாம். கரெக்டா? அப்போ அவங்க கேட்கிற நவீனத்துவம் தானே. காமத்துப்பால்ல கூட தான் நவீனத்துவம் இருக்கலாம், அறத்துப்பாலையும் நவீனத்துவம் இருக்கலாம், பொருட்பாலையும் நவீனத்துவம் இருக்கலாம், பண்புடைமையிலயும் நவீனத்துவம் இருக்கலாம். நவீனத்துவம்னா என்ன, இப்ப நீங்க ஃபாலோ பண்றது தானே மாடர்னிசம். மாடர்னிசம்ன்றது இப்போ சொல்ல போனா மாடர்னிசம் தாண்டி நம்ம போஸ்ட் மாடர்னிசமே வந்துட்டோம். ஸோ அப்போ மாடர்னிசம்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லணும். அப்போ கண்டெம்பரரியா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த அவரு எப்போ சொல்லியிருக்கிறாருன்ற சொல்லணும், அவ்வளவுதானே. சிம்பிள். சோ கம்பேரிட்டிவ்லி ஒரு 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டினாவும், ஈஸியான கொஸ்டின் தான். புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து இப்ப என்ன, நீங்க கரெக்டா உங்க பார்வையில மாற்றுறது செங்கோன்மை மாட்டோம். ஆமா ஆமா. ஏன்னா அது அப்பனா மாட்டிக்குவீங்க. அப்பனா மாட்டிக்குவீங்க. இப்ப அந்த குறள்ல என்ன சொல்றாரு, மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யாத அரசு, செய்ய தவறக்கூடிய அரசு தானே கெடும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல். டெமோக்ரஸில என்ன சொல்றோம், பீப்புள்ஸ் கவர்மெண்ட், த கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள். அதான டெமோக்ரஸி. டெமோக்ரஸி ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்ற, பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றாரு. ரைட்? அப்போ மக்களுக்கான அரசு தான் அது. அப்போ அவர் தெளிவா என்ன சொல்றாரு, மக்களுக்கான என்ன ஓட்டத்தை நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு அந்த ஆட்சி நடக்கல அப்படின்னா அந்த ஆட்சி தானே கெட்டுடும்ன்றார். வேற யாரும் கெடுக்க தேவையில்லை, அந்த ஆட்சி அதுவாகவே கெட்டு போகும்ன்றார். பிகாஸ் இட் பிகம்ஸ் an anti-democratic government. Got it? அப்ப மக்கள் விருப்பத்தின் பேர்ல தான் அந்த ஆட்சி இருக்கும். அப்ப மக்கள் விருப்பம் தான் முக்கியமான விருப்பம். ஸோ பீப்புள்ஸ் ஹாப்பினஸ் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஸ்டேட். இத பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, அர்த்தசாஸ்திரம் இதான் சொல்லுது. அதுக்கு முன்னாடியே ஒரு சொல்றாரு. ஒரு கிறிஸ்பான ஆன்சர். இதுக்கு இவ்வளோ
ஈஸியான ஒரு வேல ஒரு ஆன்சர் பண்ண முடியுங்கிறத கான்செப்ட் பார்க்கல. ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி திங்க் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒரு கொஸ்டினை உடைச்சு சொல்லும் போது நமக்கு புரியுது. ஸோ ஆமா இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா நேரங்களையும் எல்லா ஆன்சரும் முழுமையான ஆன்சரை நம்மளால தர முடியாது. Got it? ஆனா அந்த ஆன்சரை நல்ல ஆன்சரா கொடுக்கறது எப்படி, முழுமையான ஆன்சரா இல்லைனாலும் நல்ல ஆன்சரா எப்படி கொடுக்கறது, அதான் பெஸ்ட் மெத்தட். இதெல்லாம் தான் நீங்க அந்த நான் இப்ப எந்த குரலுமே நான் சொல்லல, நான் பர்பஸ்ஃபுல்லாவே நான் குரல் சொல்லல. ஏன் அப்படின்னா நான் இப்ப குரலை சொல்லிட்டேன் அப்படின்னா ஐயோ குரல் தெரிஞ்சாதான் எழுத முடியும்னு ஆயிடும். ரைட்? அப்போ நீங்க அடிப்படையில சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், அந்த விஷயத்த நீங்க கோட் பண்ணாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். என்ன 7 மார்க் வர வேண்டிய இடத்துல 6 மார்க் வரும். நீங்க வெறும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது எழுதுனீங்க 4 மார்க் வரும். குரலோட விளக்கத்தை சொல்லி இதோட சேர்த்து சொன்னீங்கன்னா 5-6 மார்க் வரும். குரலே 1-2 எழுதினீங்கன்னா 7 மார்க் வரும். இதுதான் டாப்பருக்கும் நார்மலா இருக்கவங்களுக்கு வித்தியாசம். மேனேஜ் த கொஸ்டின்ங்கிறது தான் இதோட இதுவா இருக்கு. அட்டெண்ட் பண்ணனும், மேனேஜ் பண்ணனும். உங்களால அட்டெண்ட் பண்ண முடியுதாங்கிறதா அவங்களுடைய இதுதான் இது. சரி, இதுல நான் இப்போ எத்திக்ஸ்ல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீங்க வந்து சில விஷயங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருக்கீங்களா, இதை இதுல சேர்க்க முடியுதா, அதான் ஐடியா. ஓகே, அந்த வேல்யூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, உங்க மனசுக்குள்ள அந்த வேல்யூஸ் போனாதான் உங்களால கம்பேர் பண்ணி எழுத முடியும், இல்லைன்னா கம்பேர் பண்ணி எழுத முடியாது. அதுதான் அடிப்படை. Got it? Simple logic is this. Yes, sir. Very thank you.